வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கண்டிப்பா. கடந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமா சூப்பரா சொல்லியிருந்தீங்க. அந்த சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு லக்னம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். மிதனம் அப்படின்றது 3ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல அது வந்து கம்யூனிகேஷனை குறிக்குது. அதாவது மாற்றம் மாற்றம் மாற்றம், அதுதான் அவங்களுடைய அமைப்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதே நேரத்தில் அறிவு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அறிவு இப்போ இன்னைக்கு ஐடி டெக்னாலஜி வளருதுன்னா அந்த 3ஆம் இடம் தான் கிடக்கும். அதே மாதிரி செய்தித்துறை வளருது, இது மீடியா, இது எல்லாமே 3ஆம் இடம். அப்போ கலை சார்ந்த அறிவு பெற்றவர்கள் இவர்கள். அதே மாதிரி தான் அவங்களுடைய பிறப்புலையும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ ஒரு காலபுருஷ தத்துவத்தில் ஒரு இடம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் அப்படின்னா பெரிய கம்பீரம். அதே மாதிரி 4ஆம் இடம்னா சொத்து பத்து. அதே மாதிரி நமக்கு 7ஆம் இடம்னா பொதுஜன தொடர்பு. அதே மாதிரி 1ஆம் இடம்னா நம்மளுடைய ஆதிக்கம். ஆனால் இந்த 3ஆம் இடம்னு மட்டும் பாருங்க, அது வந்து சும்மா ஒரு நடைப்பயணம் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வாக்கிங் போனால் 3ஆம் இடம், ஃபோன் பேசினா 3ஆம் இடம். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தை அதிகாரமாக வச்சிருக்கவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவங்க திறமை எல்லாருக்கும் பயன்படும். அவரை வச்சு எல்லாரும் முன்னேறுவாங்க, மேலே போயிட்டே இருப்பாங்க. காரணம் இவருடைய அறிவு. அப்போ மிதுனத்திற்குடைய அறிவு வந்து அந்த புதனாகவும் வேலை செய்யும். உள்ளே இருக்கிற ராகு இருக்காரு, கம்யூனிகேஷனை பிரம்மாண்டமாக வளர்த்தி விட்டுருவாரு. உள்ளே இருக்கிற குரு இருக்காரு, அவர் வந்து சட்ட நிபுணராக்கி விட்டுருவாரு. உள்ளே இருக்கிற செவ்வாய் வந்து அருமையான டெக்னாலஜி டெவலப் பண்ணிடுவார். இவ்வளவு பெரிய அம்சம் மிதுனத்துக்கு இருக்கு. இந்த மிதுனத்துல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமாம், அவங்க வந்து அறிவு சார்ந்து இந்த உலகத்தில் விஞ்ஞானம் வளர்றதாகட்டும், கலாச்சாரம் வளர்றதாகட்டும், செய்திகளை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதாகட்டும், எல்லாத்தையும் ப்ரெசன்டேஷனாக. இப்போ ஒரு புத்தகம்ங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு புத்தகம்னால தான் அறிவுகளே வளர்ந்தது. அப்போ அந்த பப்ளிஷிங்கிற விஷயமே 3ஆம் இடத்துல தான் இருக்கு. கம்யூனிகேஷன் சூப்பருங்க. இப்போ இந்த ஏனிப்படியா சொன்னீங்கல்ல, ஒருத்தர் தூக்கி விடுறாங்க ஆனா இவங்களுக்கு வளர்ச்சி இல்லைங்கிறது, இது ஒன்று ஒரு சாபக்கேடா? அது மிதுனம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட்டைன்னு அர்த்தம். அந்த ரெட்டைங்கிறது அந்த தன்மை என்ன வச்சிருக்கு அப்படின்னா சுயபலத்தை கெடுத்துருது. இப்ப ரெட்டை தன்மை இருந்தா, இப்ப நீங்க ஒரு நினைப்பு நினைக்கிறீங்க, அடுத்த கணமே அந்த நினைப்பை மாத்திக்கிறீங்க. அப்ப நீங்க எங்க ஸ்டேபிளா இருக்க முடியும்? ஆனா அறிவு இருக்கு, ஆனா அதை எல்லாருக்கும் சொல்லி வழிகாட்டுவீங்க. ஆனா எந்த இடத்துல எப்படி நாம வந்து அதை பயன்படுத்தி நம்மளுக்கு ஆதாயமா கொண்டு போறதுங்கிறதுல அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி மாறுறதுனால முடியறதில்லை. அதனால அது வந்து மிதுனம் அப்படிங்கிறது ரெட்டை தன்மை அப்படிங்கிறதுனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. பட் அதே நேரத்துல அவங்களுக்கு 10ஆம் இடம் பாருங்க, தொழில் ஸ்தானம். அப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம்ங்கிறது சந்திரனுடைய வீடு, 10ஆம் இடம்ங்கிறது குருவனுடைய வீடு. அப்ப வந்து அவங்க வந்து அதுல திருப்திப்பட்டுக்குவாங்க. இப்ப அவங்க கிட்ட கையிருப்பு பணம் அப்படிங்கிறதுல ஷார்ட்டேஜ் வராது, ஆனா பெருசா சேர்க்க முடியாது. சர்ப்ளஸா பெருசா இருக்காது, ஆனா வந்து தட்டுப்பாடு இருக்காது. அது சந்திரன் கொடுக்குறாரு. என்னைக்குமே நீரோடை மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி 10ஆம் இடங்கிற கௌரவம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரைமறைவில் இருக்கும், வெளியில இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் வருது, அதில் உழைச்ச டெக்னாலஜிக்கலாக உழைச்சவங்க வந்து பின்னால் இருக்காங்கல்ல, அது மாதிரி இவங்க பின்புலமாக இருப்பாங்க. சாபக்கேடுன்னு எடுத்துக்கிறத விட இவங்க வந்து ஒரு நாட்டுக்கு எப்படி மந்திரி முக்கியமோ, யோசனை சொல்லக்கூடிய ஒரு கன்சல்டிங் மந்திரி முக்கியமோ, அது மாதிரி மிதுனம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மிதுனத்துக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கு: திருவாதிரை, புனர்பூசம், மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் குணாதிசயங்கள் ஒண்ணு இருக்கு இல்லைங்க? கண்டிப்பா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. செவ்வாய் தான் மிருகசிரீஷம். அப்ப தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு பழமொழி. ஆனா அப்படிப்பட்ட செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. அப்படிப்பட்ட அமைப்பு இயற்கையே அமைச்சு வச்சிருக்கு. அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய வீடு வந்து இவங்களுக்கு 6ஆம் வீடு.
அதே மாதிரி மூத்த சகோதர அமைப்பில் எடுத்துக்கிட்டா 11ஆம் வீடு. இந்த பகைத்தன்மை அப்படின்னு வரும் பொழுது அது வந்து சகோதர ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கும் புதனுக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். இப்ப செவ்வாயே லக்ன புள்ளியா அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, இவங்க நல்லா துணிச்சலா பாசமா இருப்பாங்க, ஆனா அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால வந்து இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இயல்பு அப்படிங்கிறது செவ்வாயை போல இயல்பா இருக்கிறவங்க ஒன்று ரத்த சம்பந்தப்பட்ட உறவுலேருந்து விலகி இருக்கணும், பாசமா இருந்தால் அவங்களால ஏமாற்றப்படணும். அதே நேரத்தில் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் விருச்சிகம். அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இது மாதிரி எல்லாம் தசைப்பிடிப்பு நோய்கள், இது மாதிரி எல்லாம் சில ப்ராப்ளம் இருக்கும். 6ஆம் இட கனெக்ஷன் அங்கே இருக்குது. அதே மாதிரி ராகுனுடைய அமைப்பில் பிறந்துட்டாங்கன்னு வைங்க, திருவாதிரை. அப்போ அந்த திருவாதிரையில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் ராகு கனெக்ஷன் வந்துடுது. 1, 5, 9. இவர் வந்து காற்று ராசி. அப்போ எவ்வளவு வேகமாக ஆக்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஐடி லைன். அந்த அளவுக்கு அப்டேட்டு கொடுக்கறது ராகு தான். அப்போ அந்த ராகு வந்து இவங்க அறிவில் வந்து இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இப்படியே அடுத்தடுத்து அப்டேட் என்ன பண்ணலாம், இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறிடும். அந்த அளவுக்கு வேகமாக இயங்குவாங்க. அந்த வேகத்தை கொடுக்கறது இது. பட் என்ன அப்படின்னா 3 காற்று ராசியில மிதுனம் என்பது நமக்கு வந்து உபய ராசின்னு பேர். அதே துலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சரராசி, அதிக ஹைட்டுக்கு வேகமாக வளர்றவங்க. அதே கும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டாக இருப்பவங்க. ஆனால் இந்த உபயம் மட்டும் சேஞ்சபிள். அப்போ இந்த ஸ்டேபிள் இல்லாததுனால மிதுனத்துக்கு என்ன ஆகும்னா, ஒரு தடவை ஏறுறது, ஒரு தடவை இறங்குறது, ஒரு தடவை வேற ஊருக்கு போகிறது, மறுபடியும் நம்ம ஊருக்கே வர்றது, மறுபடியும் போகிறது. இந்த ஆசிலேஷன் டெண்டன்சி மிதுனத்திற்கு எப்போதுமே உண்டு. மைண்ட்லேயும் டபுள் மைண்ட் உண்டு, வாழ்க்கையிலும் 2 உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு, நடைமுறை வாழ்க்கைகள் எல்லாமே டேலண்ட்டுக்கு மதிப்பு இருக்கும். அதில் வந்து ராகுவுக்கு முக்கியத்துவம். இப்போ இந்த ராகு வந்து கெட்டு போயிட்டா தான் நமக்கு ட்ரபிள் ஆகுறது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி 4, 8, 12 உட்காரணுங்களா? இல்லை, ராகு 1, 5, 9 சுய நட்சத்திரத்திலே உட்கார்ந்தா பர்சனாலிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் 4, 8, 12 கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, மைண்ட்லேயே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நல்ல இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் சக் பண்ணிட்டு இவங்களை வந்து டெர்மினேட்டே பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அடுத்தவங்களுக்கு உழைச்சி தான் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறது. ஆனால் ராகுனுடைய இருப்பிடம் நல்லா இருந்ததுன்னா புகழ் பெற்றுருவாங்க, பிரம்மாண்டத்தை இவங்களே வளர்த்துருவாங்க. இப்போ சாதாரண ஐடி கம்பெனி ஆரம்பிச்சவங்க பல கோடி, பல லட்சம் கோடிகள் இருக்கவங்களும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். காரணம் என்னென்னா இந்த ராகுனுடைய தனித்தன்மை. இப்போ குருவில் பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த புதனும் குருவும் சேர்ந்து நமக்கு நீதித்துறை, சட்டத்துறை இது சார்ந்த நன்மைகள் பண்ணும். புனர்பூசம். ஆமாம், புனர்பூசம். அப்போ ஆன்மீகம், சட்டம், நீதி, புதன் அப்படிங்கிறது ஜோதிடம் மற்றும் வந்து புக்கு, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, காலேஜஸ் நடத்துறது, காலேஜஸில் ப்ரொஃபஸராக இருக்கிறது, கன்சல்டிங்கில் இருக்கிறது, அது போக நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது, ஒரு டெஸ்டிங் லெபார்டரியில் இருக்கிறது, இது மாதிரி கம்யூனிகேஷன், மெயினாக கமிஷன் வகைன்னு எடுத்துக்கலாம். இவங்களை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கமிஷனுக்கு ஏற்ற நபர்கள், மீடியேட்டருக்கு ஏற்ற நபர்கள். அதே மாதிரி பெரிய பெரிய நாடுகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூதுவர்களாக இருக்கிறதுக்கு ஏற்ற நபர்கள், மெசஞ்சர்கள், அது மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுடைய குணாதிசயம் அப்படின்றது இந்த அளவில் இருந்தாலும் கூட இவங்க வந்து அவ்வளவா வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. என்னை வந்து அப்பா மதிக்கலை, என்னை சகோதரம் மதிக்கலை, என்னை வந்து நண்பர்கள் மதிக்கலை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, மாற்றிக்குவாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு பாசமோ ஸ்டாண்டர்டான ஒரு உறவுகளோ இவங்களுக்கு கிடைக்காது. இந்த உறவுனால மோசமானதுன்னு சொல்லியிருக்கீங்களா, அது எப்படி இந்த மாதிரி மோசம் நடக்குதுங்க? அதாவது இவங்க யதார்த்தமா நம்புவாங்க, அவங்க சுயநலத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இவங்களை ஒமிட் பண்ணிடுவாங்க. இப்ப செவ்வாய் ஆதிக்கம், புதன் வீடு, செவ்வாய் 6ஆம் வீடு. அப்ப வந்து சகோதரனால இவருக்கு வந்து சகோதரர் கடனை இவர் அடைச்சிட்டு இவர் எடுத்துக்கிட்டு கட்டிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரி 11ஆம் இடம் மூத்த சகோதரம், நண்பர்கள், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ அதில் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இவர் பண்ணுவார். ஆனால் பண்ணால் இவருக்கு வந்து அவங்க திருப்பி அதை வந்து இப்போ ஒரு நன்றியாக இருக்க மாட்டாங்க.
அதனுடைய பாதிப்பு இவர்களுக்கு இருக்கும். அப்ப இவங்களுக்கு நெருப்பு ராசி அப்படிங்கிறது ஜென்ரலா திருமண உறவுகள் அந்த மாதிரி உறவுகளுக்கெல்லாம் பண்ணும்போது நெருப்பு ராசி நல்லா இருக்கும். இப்ப சிம்மத்துல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்றதும், தனுசுல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்றதும் அந்த மாதிரி நெருப்பு ராசி நல்லா இருக்கும். காற்று ராசி நல்லா இருக்கும். நீர் ராசி வந்து எதிர்ப்பா இருக்கும். இப்ப நீர் ராசிங்கிறது எதுல வருது? 2ஆம் இடத்துல வருதா, 6ஆம் இடத்துல வருதா, 10ஆம் இடத்துல வருதா? அப்ப இந்த நீர் ராசியில இவங்க குடும்பத்துல யாராவது அந்த மாதிரி தம்பிகளோ ஈவன் ஃபாதர் மதரோ இருந்தா கூட இவங்களுக்கு நெகட்டிவ் தான். 2, 6, 10 வெளியில பணம் கொடுக்கும், ஆனா உறவு கெடுக்கும். பொருளாதாரத்தை கொடுத்துருது. வெளியில வந்து எக்ஸ்போசர் ஆயிடுவாங்க. ஆனா அதே லக்னத்துல இப்ப ஒரு விருச்சிக லக்னக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு அது எதிரியா வச்சு இவங்களால அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களால இவங்களுக்கு ஒத்து வராது. சூப்பருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் தான் இருக்கா, இல்ல ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா? எந்த விஷயத்துல? இப்ப இதுல இருந்து கொஞ்சம் வெளியே, அதாவது இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லக்ன புள்ளியிலிருந்து அவங்களுக்கு தீர்மானிக்கப்படுது. இப்ப நம்ம வந்து பொதுவான காரணிகளை பேசுறோம். ஆனா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வந்து ஒரு கிரகம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த உறவுனால நமக்கு அதுக்கு தனித்தனியா அந்த பிராயச்சித்தங்களை எடுக்கலாம். இப்ப ஜென்ரலா எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி லக்னத்தை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு வந்து எதிர்ப்பான லக்னம் உறவா வந்துருச்சுன்னா அதை எப்படி மாற்ற முடியும்? அவங்க நேச்சரா அவங்க தான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து இப்ப நம்மளுடைய ஜாதகம் முழு அனலைஸ் பார்க்கும்போது இப்ப 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு? குருவனுடைய வீடு, சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கு. நல்ல அழகான மனைவி கிடைக்கலாம், நல்ல அழகான கணவன் கிடைக்கலாம். சுக்கரனும் நம்மளுக்கு 5ஆம் இடம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. அந்த சுக்கரன் நல்லா வலுத்திருந்தான்னா அவங்களோட பாசமா நல்லா இருக்கலாம். இப்ப இவங்களுக்கே அந்த ராகு கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, யாரு எப்பேற்பட்டவங்க வந்தாலும் இவங்களால அதை பயன்படுத்த முடியாது. அது மாதிரி எடுத்துக்கணும். இப்ப வந்து இவங்களுக்கு வந்து அகம் சார்ந்து புறம் சார்ந்து 2 நிலையில நம்ம ஜோதிடத்தை அணுகணும். அகம் சார்ந்து கெட்டு போச்சு அப்படின்னா 5ஆம் பாவம் என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும், 9ஆம் பாவம் என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும், 1ஆம் பாவம் என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும். அதற்குண்டான பரிகாரங்களை செய்யணும், நிவர்த்திகளை செய்யணும். இப்ப நமக்கு இவருக்கு மிதுன லக்னத்துக்கு ராகு கெட்டு போச்சுன்னா ராகுக்கு உண்டான நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணணும். திருவாதிரை, சுவாதி, சதயம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, இப்ப வந்து கணவன் மனைவியில ப்ராப்ளம் இருக்கு, கெட்டு போச்சு அப்படின்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு பூரா இந்த 1, 5, 9 பயன்படுத்தலாம். அதே வந்து பொருளாதாரத்தில் கெட்டு போச்சுன்னா எது கெட்டு போகும்னா 2ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து சனி, 6ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து சனி, 10ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து சனி. இந்த சனியும் புதனும் கெட்டு போச்சு அப்படின்னா தான் இவங்க வந்து அந்த 2, 6, 10 ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அகமாவும் புறமாவும் பிரிச்சுக்கிட்டு, ஒரு சிலருக்கு அகம் நல்லா இருந்தா புறம் நல்லா இருக்காது, ஒரு சிலருக்கு புறம் நல்லா இருந்தா அகம் நல்லா இருக்காது. இப்படியும் ஜாதகங்கள் அமைவதுண்டு. 2மே கெட்டு போறதாகவும் அமைவதுண்டு, 2 சரிசமமா பேலன்ஸாகவும் அமைவதுண்டு. அதனாலதான் ஒரு சிலர் வந்து விதியேன்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா பணம் புகழ் எல்லாம் இருக்கும், ஆனா இதுல ஃபேமிலியில நிம்மதி இருக்காது. அது விதியேன்னு சொல்லிட்டு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த அமைப்பு கெட்டு போறதுனாலதான். அகம் சார்ந்து நல்லா இருக்கா, புறம் சார்ந்து நல்லா இருக்கான்னு நம்ம ஜாதகத்துல செக் பண்ணிக்கணும். அகம் சார்ந்து நல்லா இருக்கிறதுக்கு 1, 5, 9 நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இவங்க செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா செவ்வாயின் உண்டான நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம், மிருகஸ்ரீஷம், முருகரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி ராகு நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அதாவது புனிதமான உறவுகளுக்கு அவங்கள ஆக்டிவேட் பண்ணணும். அது ராகுவுக்கு வந்து பத்ரகாளி, ராகுனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி இவங்களுக்கு குருவனுடைய அம்சத்துல இருந்தது அப்படின்னா குருவை ஆக்டிவேட் பண்ணலாம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. குருங்கிறது மஞ்சள் நிறம். அந்த மாதிரி தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், குபேரன், இது மாதிரி எல்லாம் ஆக்டிவேட். இந்த மாதிரி படங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஆமா, அந்த மாதிரி தெய்வங்களுக்கு கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரணும். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறியீடுகள் இருக்கு. நட்சத்திர பறவை, நட்சத்திர மிருகம், நட்சத்திர ஒரு இடம், நட்சத்திர வடிவம், இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்ப திருவாதிரைன்னா ஆண் நாய், அப்ப அந்த நாய்க்கு உணவு கொடுக்கலாம். அதே மாதிரி மிருகஸ்ரீஷம் அப்படின்னா
கருங்காலி மரம். இன்னைக்கு கருங்காலி எல்லாம் பிரேஸ்லெட்ல இருந்து மாலையில இருந்து எல்லாம் போடுறாங்க. எல்லாமே நட்சத்திரத்துல இருந்து தாங்க விஷயம் இருக்கு. நம்ம கோயில்களே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கு. விநாயகருக்குன்னு ஒரு நட்சத்திர அடிப்படை இருக்கு அந்த உருவத்துக்கு. அந்த நட்சத்திரத்தினுடைய கனெக்ஷனை வச்சு தான் கோயிலில் வழிபட்டிருக்காங்க. இப்போ நம்ம கோயில் அமைப்புங்கிறது நட்சத்திரத்தினுடைய அமைப்பு தான். இப்போ நீங்கள் ஒரு முக்கோணம் போடுங்க, 1, 5, 9. அதே மாதிரி 3, 7, 11க்கு ஒரு முக்கோணம் போடுங்க, இது ஒரு நட்சத்திரமா வந்துடும். அந்த நட்சத்திரத்திலேயே நீங்க ஒரு டிராயிங் போட்டீங்கன்னா அந்த தெய்வமே வந்துடும். உள்ளுக்குள்ள முன்னோர்கள் நட்சத்திரத்தினுடைய வடிவத்தை பேஸ் பண்ணி தான் தெய்வங்களை பிரிச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.